இப்படியே போனா தமிழ்நாடு விளங்கிரண்டா, நல்லா விளங்கிரும். நெல்லை பாளையங்கோட்டை பக்கத்துல 9ஆம் கிளாஸ் படிக்கிற 6 பொண்ணுங்க சேர்ந்துக்கிட்டு கிளாஸ் ரூம்ல உட்காந்துட்டு மது அறிஞ்சிருக்காங்க. கேட்கும் போதே பெருமையா இருக்குடா. தமிழ்நாடு எங்கேயோ போகுது. இந்த திமுக காரங்களை பார்த்து கேட்கிற, உங்க திமுக ஆட்சியில நாங்க ஆட்சிக்கு வந்ததுல இருந்து இத்தனை மதுக்கடைகளை இழுத்து மூடி இருக்கோம், இத்தனை மதுக்கடைகளை குறைச்சிருக்கோம், இந்த மதுபான பொருட்களை எப்படியே படிப்படியா குறைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாவது மனசாட்சி இருந்தா சொல்லுங்களா. எங்கெல்லாம் கடையை வைக்க முடியுமோ அங்கெல்லாம் கடையை திறந்து எவ்வளவு வருமானம் ஈட்ட முடியுமோ அவ்வளவு வருமானத்தை பெருக்கி இன்னைக்கு அதோட விளைவா பள்ளிக்கூடம் படிக்கிற குழந்ைங்க கையெல்லாம் டாஸ்மாக் பாட்டில் போயிருச்சுடா. நல்ல வளர்ச்சிடா, நல்ல வளர்ச்சி, நல்ல முன்னேற்றம். தமிழ்நாடு கல்வியில வளருதோ இல்லையோ, டாஸ்மார்க்ல நல்லா வளருதியா. இந்த திமுக காரங்க கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம மனசாட்சி இல்லாம எல்லார் வீட்டுக்கும் வந்து மறுபடியும் திமுகவுக்கே ஓட்டு போடுங்கன்னு கேக்குறீங்களே, வெக்கமா இல்ல? கண்ணாடி முன்னாடி நின்று காரி உங்க மூஞ்சில துப்பிக்காங்கயா. அக்கா கனிமொழி அக்கா, இப்ப எங்கக்கா போனீங்க? எதிர்கட்சியா இருக்கும் போது மட்டும் கருப்பு கொடியை தூக்கிக்கிட்டு ஆளுங்கட்சியை எதிர்த்து டாஸ்மார்க் ஏதோ பெண்கள் பாதிக்கப்படுறாங்க, குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க, பெண்கள் விதையாக்கப்படுறாங்க, பல குடும்பம் நாசமா போகுதுன்னு என்ன பேச்சு பேசுனீங்க? இப்ப உங்க ஆட்சி தானே நடக்குது. ஏன்டா வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க?